ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க உடனே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்னைக்கான இன்ட்ராடே பாருங்க டுடே. ஸோ டுடேலேருந்து இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட சார்ட் வந்து வழக்கம் போல் போஸ்ட் பண்ணோம். இது போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வழக்கம் போல் 9:30க்கு மேலே தான் வந்து சிஸ்டமில் உட்காருவேன். ஸோ சிஸ்டமில் இன்றைக்கி உட்காரும்போதே இங்கே பாருங்கள், இது வந்து சென்செக்ஸு அண்ட் நிஃப்டிக்கும் இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ½ அன் ஹவரில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. இந்த சைடும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. அதாவது 2 சைடுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே தான் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குது. அப்படி இருக்கிறது வந்து ப்ரீமியம் டிகேக்கு அர்த்தம். ஸோ வெயிட் ஃபார் த ரைட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நிஃப்டிக்கும் பார்க்குறேன். பாருங்கள், நிஃப்டிலையும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. இந்த பக்கமும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. அப்படின்னா என்னென்னா இந்த பக்கமும் ப்ரீமியம் டிகே ஆகுது. ஸோ வெயிட் ஃபார் த ரைட் என்ட்ரின்னு கொடுத்துருந்தேன். அப்புறம் ஐவி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஆப்ஷன் ஐவி கால் சைடு இஸ் ஹையர் பட் இன் ஆப்ஷன் சார்ட் புட் சைடு என்ட்ரி இஸ் ஷோயிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா புட் சைடில் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காட்டுது, ஆனால் ஐவி வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷன் ஐவி வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகலை. ஸோ ஐவி வந்து கால் சைடில் அதிகமாக காட்டுது. கால் சைடில் அதிகம்னா நீங்கள் பாருங்கள், கால் சைடில் 11.5, புட் சைடில் 10.3. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால் சைடு மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு இது சொல்லுது. பட் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் வந்து புட் சைடில் நமக்கு என்ட்ரி வந்து காமிக்குது. இப்போ இது வந்து பாருங்கள், சென்செக்ஸோட ஆப்ஷன் ஐவி இதில் கிளியர்லி இட் ஷோயிங் புட் சைடு ஐவி இஸ் ஹையர் அப்படின்னு போட்டுருங்க பாருங்கள். அதாவது புட் சைடில் இது ஐவி 9.7, கால் சைடில் 7.1 அப்படின்னா புட் சைடில் அதிகமாக இருக்குன்னு போட்டுருங்க. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் சேம் தான், ஆனால் வந்து ரெண்டுமே அகைன்ஸ்டாக இருக்குது. அதாவது முன்னுக்கு பின்னா வந்து தப்பாக இருக்குது. ஸோ வில் வெயிட் ஃபார் த ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் அண்ட் என்ட்ரின்னு நான் 9:50 கொடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ அந்த ஐவி பேஸ் பண்ணி இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே கால் சைடு கொடுத்துருந்தேன், புட் சைடில் வந்து கீழே கொடுத்துருந்தேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் கொடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், கால் சைடு வந்து ரிஸ்க் என்ட்ரி, அதாவது கொடுக்கும்போதே இது வந்து ரிஸ்க்கு தான், ஐவி பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். எஸ்எல் வந்து 5 மினிட் கேண்டில் வந்து இந்த செகண்ட் பாயிண்டில் எங்கே நம்ம என்ட்ரி போடுறோமோ, இப்போ என்ட்ரி வந்து இந்த 105 அப்படின்ற இந்த லைன் தான். ஸோ இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனனால நான் இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ 105னா 105 பக்கத்தில் ஒரு 106, 107 அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ட்ரி போட்டுருவோம். எஸ்எல் எப்படின்னா இந்த 105க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆனாலே போதும். நமக்கு விக்குலாம் வரும், ரொம்ப பெருசாக விக்லாம் வரும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகணும். இந்த சைடில் கீழே க்ளோஸ் ஆகணும். சேம் இந்த சைடில் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே போகணும். அப்படி போச்சுன்னா நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு எஸ்எல் க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே பாருங்கள் 9:50 கொடுத்துருந்தேன். அப்புறம் 10:08க்கே வந்து ப்ளீஸ் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கன்னா பின்னான்னு வந்துச்சு. ஐவியும் இந்த சென்செக்ஸ் வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. நான் நிஃப்டி போட்டது சென்செக்ஸ் செக் பண்ணால் அது வந்து வேறு மாதிரி இருக்குது, ஐவி வேறு மாதிரி இருக்குது. ஸோ ப்ளீஸ் எக்ஸிட்னு கொடுத்துட்டு ஐ வில் கிவ் ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பட் லாஸ்ட்டில் எதுவும் பண்ணல. ஏன் பாருங்கள், சாரி லோட் ஆகலை, லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தது நான் கொடுக்கும்போது. இங்கே பாருங்கள், நான் கொடுத்தது வந்து இந்த 9:55. ஸோ நான் இங்கே லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எக்ஸிட்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 10:11க்கு நிஃப்டியில் வந்து புட் சைடு வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. பாருங்கள் நிஃப்டி புட் சைடு. அப்புறம் நிஃப்டி கால் சைடு வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ புட் சைடு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. மேலே உள்ள நிஃப்டி சார்ட்டு, இப்போ இது வந்து சென்செக்ஸோட சார்ட் பாருங்கள். சென்செக்ஸும் புட் சைடு கொடுத்துருச்சு. இது எப்போ கொடுத்துருக்கு பாருங்கள், 10:11, 10:12க்கு. அப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது ப்ரோத் மார்க்கெட் என்ட்ரி இஸ் அபோவ் பிஇபி. ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன். எஸ்எல் வந்து வழக்கம் போல் எங்கே என்ட்ரி எடுக்கிறோமோ அதுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகணும். டார்கெட் வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க பாருங்கள். டார்கெட் வில் பி வெரி ஸ்மால். சென்செக்ஸில் வந்து 100 பாயிண்ட்டும், நிஃப்டி வந்து 20 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் வைங்க. ஏன்னா ஐவி மேட்ச் ஆகலை அண்ட் ஐவி லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி நமக்கு நிஃப்டி வந்து 27 பாயிண்ட் வந்து போயிடுச்சு. பாருங்கள், நிஃப்டி வந்து என்ட்ரி எடுத்ததுலேருந்து 27 அதுக்கு மேலே போயிடுச்சு. ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. பட் சென்செக்ஸ் வந்து அவ்வளோ போகல.
ஸோ 27 பாயிண்ட் போனதும் ப்ளீஸ் க்ளோஸ் வித் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு குடுத்துட்டு, பிகாஸ் ஸ்டில் ஐவி இஸ் கன்ஃப்யூசிங் நாட் கிளியர்ன்னு குடுத்துட்டேன். ஸோ ஐவி இன்னும் நமக்கு கிளியர் ஆகல அப்படின்னு. நிஃப்டி மூவ்டு பட் சென்செக்ஸ் இஸ் நாட் மூவ்டு. ஸோ தேர் இஸ் சம்திங் ஃபிஷிங். அதாவது நிஃப்டி புட் சைடு போகுது. பட் வந்து சென்செக்ஸ் பாருங்க. சென்செக்ஸ் வந்து போவே இல்ல. பாருங்க ஒரு நிமிஷம். ஓகே. புட் வந்து இங்க லோட் ஆகல. ஸோ இதுதான் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல 15 க்ளோஸ் ஆனதும் இங்க குடுத்தேன். ஸோ இது வந்து மேல போவே இல்ல. 75 பாயிண்ட் தான் நமக்கு மேல போச்சு. இது கால் சார்ட்டு. இது வந்து புட் சார்ட்டு. புட் சார்ட் வந்து ஃபுல்லா லோடிங் ஆகல. ஆயிடுச்சு இப்ப. ஸோ நான் சொல்றது வந்து இந்த ஏரியால தான். இந்த ஏரியால 75 பாயிண்ட் தான் போச்சு. அதுக்கு மேல போகல. ஸோ அதுக்கு மேல போகாதனால, நான் வந்து இது வந்து ஃபிஷிங்கா இருக்கு. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் மேட்ச் ஆகல. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. நிஃப்டி மூவ்ட் பட் சென்செக்ஸ் இஸ் நாட் மூவ்ட். ஸோ தேர் இஸ் சம்திங் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில வந்து சாரி. ப்ளீஸ் க்ளோஸ். அதாவது எக்ஸிட் ஆயிருங்கன்னு நான் சொல்லிட்டேன் கிளியரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ் ஐ க்ளோஸ்ட் இன் அபோவ் மெசேஜ் ஐவி இஸ் கன்ஃப்யூசிங். நிஃப்டி வந்து பாருங்க அப்படியே வந்து ஐவி சேஞ்ச் ஆயிடுச்சு. புட் சைட் கால் சைட்ல வந்து 11, புட் சைட்ல 9.8, சென்செக்ஸ்ல 7, கால் சைட்ல புட் சைட்ல வந்து 9. ஸோ ஐவி இஸ் நாட் மேட்ச். ஸோ ஐ டோல்டு டூ எக்ஸிட் ஃப்ரம் மார்க்கெட் அப்படின்னு நான் முன்னாடியே குடுத்துட்டேன். அதாவது 10:20க்கே நான் வந்து ப்ளீஸ் க்ளோஸ் வித் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ட்ரி பண்ணல. ஏன்னா, ஐவி வந்து கன்னா பின்னான்னு இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோதான் நான் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 10:20க்கே நான் இங்கே முடிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு பாருங்க. 10:20 எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க, நான் புட் சைட்ல போயிருந்தேன். புட் சைட்ல போயிட்டு திரும்ப எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அகைன் மேல போயிருக்கு. அகைன் எக்ஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அகைன் மேல போயிருக்கு. இங்கேயே சுத்திட்டு, கடைசியில கொஞ்சமா மேல போயிருக்கு. ஸோ அதே தான் நிஃப்டியும் பாருங்க. நிஃப்டி எக்ஸ்பைரி பாருங்க. 2 பக்கமும் நல்லா பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ தான் இருக்கு. கால் சைட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல போவே இல்ல. புட் சைட்லயும் கொஞ்ச நேரம் பாருங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ தான் இருக்கு. ஸோ 2 சைடுமே டிகே தான் நடந்திருக்கு. இந்த சைடும் பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. இந்த சைடும் பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. ஸோ லாஸ்ட்ல ஒரு சின்னதா ஒரு சின்னதா 0 டூ 0 மூவ்மெண்ட் ஏதோ நடந்திருக்கு. பட் சின்னதா தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி சைட்வேஸ்ல இருக்கிறப்போவும், ஆ பிரீமியம் டிகே நடக்கிறப்போவும், நமக்கு வந்து முன்னாடியே இந்த ஆப்ஷன் ஐவி சார்ட்ல வந்து முன்னாடியே தெரிஞ்சிரும். இங்க இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க சென்செக்ஸோட ஐவி வந்து இங்க 8 இருக்கு. இங்க வந்து 9 இருக்கு. ஸோ புட் சைடு கடைசியில மேல போறதுக்கு காரணம் வந்து ஐவி தான் ஐவி அதிகமா இருக்கிறது தான் ஒரே காரணம். ஸோ வேற எதுவுமே இல்ல. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 0 டூ 0 ட்ரை பண்றவங்க கூட ஐவி எந்த பக்கம் அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. ஸோ அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ நான் எந்த நியூஸும் இல்லாம, எந்த டெக்னிக்கல் அனலைஸும் இல்லாம, முழுக்க முழுக்க ஆப்ஷன் செயின் அனலைஸ் மட்டுமே வச்சு சொல்றது தான் இது. இப்படி போடுற சார்ட் தான் இந்த 3 லைனும் கூட. ஸோ புதுசா பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உடனே உடனே அப்டேட் வரும். தென் நம்ம சேனல்ல இங்க என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, எஸ்டர்டே அண்ட் டுடே நோ பிக் ப்ராஃபிட் அப்படின்னு குடுத்துருக்கேன். அதாவது லாஸும் இல்ல, ப்ராஃபிட்டும் இல்ல. அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2 நாள் சம்பாதிச்ச ப்ராஃபிட் வந்து அப்படியே நம்மகிட்ட நிக்கும். இந்த மாரி சைட்வேஸ்ல ஸ்கேல்பிங் பண்றோம்னு சொல்லிட்டு, நேத்து எடுத்த ப்ராஃபிட்ட இன்னைக்கு வந்து லாஸ்ல வந்து முடிக்கிற வேலை நம்மகிட்ட கிடையாது. ஸோ இஃப் யூ கட் யுவர் லாஸ் மீன்ஸ் யூ வில் பி இன் குட் ப்ராஃபிட் அப்படின்னு குடுத்துட்டு, ஒன்லி ட்ரேட் இன் ட்ரெண்டி மார்க்கெட், நாட் இன் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு குடுத்துட்டு. ஸோ நம்ம சேனல்ல நம்ம ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரைக்கும் சைட்வேஸ்ல என்னைக்குமே என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஒன்லி ட்ரெண்டிங் டேஸ்ல மட்டும் தான் பெரிய பெரிய மூவ்மெண்ட்லாம் கேப்சர் பண்ணுவோம். ஸோ வீக்லி 2 டேஸ் ஆர் 3 டேஸ் தான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ப்ராஃபிட்டும் கிடைக்கும். மிச்ச 2 டேஸ் நம்ம சைட்வேஸ்லேருந்து தள்ளி வந்துருவோம். 2 நாள் லீவுன்ற மாரி நெனச்சுக்கோங்க. ஸோ என்னைக்குமே நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்போம். ஸோ அந்த மாரி தான் நான் வந்து இங்க ஸ்ட்ராட்டஜிலாம் பில்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ். ஸோ பழச வந்து இப்ப க்ளோஸ் பண்றேன். இது நாளைக்கான நிஃப்டி சார்ட்டு. சாரி, இங்க இருக்கு. இது நாளைக்கான சென்செக்ஸ் சார்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க. தென் இது நிஃப்டிக்கான நிஃப்டிக்கான நாளை சார்ட். இது வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இதில வந்து கன்னா பின்னான்னு இருக்கு. ஸோ மார்க் பண்ணுங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். தென் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜிய லேர்ன் பண்றவங்க நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் கைஸ். இங்க பாருங்க, நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு, நெறைய பேர் பிரீமியம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டு ரெக்கார்டிங் கிளாஸ்ல கத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ லேர்ன் பண்ணிட்டு அவங்களே நான் வந்து பாருங்க ஓனா வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி, நம்ம ஸ்ட்ராட்டஜி மாரி அவங்களையும் வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். இங்க பாருங்க. அவங்களே வந்து எல்லாமே சார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் குடுத்துட்ருக்கேன். இங்க பாருங்க அவங்களே வந்து பண்ணிட்டுருக்காங்க. மார்னிங்ல வந்து லைவ்லயும் அவங்க என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் ஒன்ஸ் இன் லைவ்னு குடுத்துருக்காரு. அன்னைக்கு வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து 1/2 அன் ஹவர் கால் பண்ணி அவருக்கு வந்து லைவ்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். ஸோ நல்லா போச்சு இன்னைக்கு. அவருக்கும் ஒரு திருப்தியா இருக்கு. ஸோ நீங்களும் பார்த்து ஜாயின் பண்ணதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் லேர்ன் பண்ணுங்க நம்ம ஸ்ட்ராட்டஜிய. ஓகே கைஸ். தேங்க் யூ.